ஸோ இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவல் 2025 நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதோட லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் மினிட்ல நியூஸஸ்ல என்ன வந்திருக்குன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ ஷார்ட் வீடியோவாக இருக்கும், ரொம்ப ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ்லாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். இந்த லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜுவல் 2025 ப்ரிவியூ போட்டிருக்கோம். பெட்டிங் ஆர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். நான் கால் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக மேட்சஸ் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் வார் கேம்ஸோடைய ஒரு சில லீட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ கரண்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வார் கேம்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பிக்கஸ்ட் ஸ்டார் பிராக் லெஸ்னர் முதற்கொண்டு வார் கேம்ஸில் இன்வால்வ் பண்ணுற மாதிரி நியூஸஸ்லாம் வந்திருக்கு. இதை இன்சைடர்ஸே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் என்னால் சொல்லாமலே இருக்க முடியல, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ நம்மளுடைய பிளட் லைன் இருக்காங்கல்ல, அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் ஜேக்கப் ஃபாட்டோ, சிஎம் பங்கு, ஸோ இவங்கெல்லாம் ஆட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டிருக்காங்களாமா. இந்த இடத்துல ஜிம்மி ஊசோ இல்லைனா எலினேட் வருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஆப்போசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் போக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தெரி கூடவே வந்து பிராக் லெஸ்னர் இருப்பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ஷாக்கிங்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில ரிப்போர்ட்ஸாக வந்திருக்கு. ஸோ பிராக் லெஸ்னர் வருவாருன்ற மாதிரி எந்த ஒரு லிங்க் இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது ஸோ பார்லிமெண்ட் இருக்கார்ல, ஸோ பார்லிமெண்ட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பிராக் லெஸ்னர் வருவாருன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சொல்ல முடியாது, நம்ம ஜான்சன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ மேட்சஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் பிரான்சன் ரீட்கான ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச். இந்த மேட்சோட கரண்ட் பெட்டிங் ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் ஃபேவரட்டியாகவே இருக்காரு. நான் என்னோட ப்ரெடிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் வின் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். எந்த ஒரு நியூஸும் இது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா வரல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பிரான்சன் ரீட் ரீட்டைன் பண்ணிடுவாரு. அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ரெண்டாவது மேட்ச் ஜான்சன் வர்சஸ் ஏஜி ஸ்டைல்ஸ்க்கான மேட்ச். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜான்சனை வின் பண்ணுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். பெட்டிங் ஆர்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் தான் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காருன்றதை. பட் டபிள்யூ ஸ்டில் இந்த மேட்ச் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வின் பண்ண வைக்கலாம்ன்ற பெரிய கன்ஃபியூஷனில் இருக்காங்களாமா. ரெண்டு பேருமே அவங்களுடைய கெரியருடைய ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சனா கூட போவாங்கன்னு நினைக்கிறேன். அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னோட ஒப்பீனியன். ஜான்சன் மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்ளே யூஎஸ்கே வர்சஸ் நம்மளுடைய கபிகே வாரியர்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே அண்ட் ஆல்சோ ரியா ரிப்ளேக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. ஸோ ஹோம் டவுன் கேர்ள்னால வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே சைடு போவாங்கன்ற மாதிரி நான் நியூஸஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். கடைசியாக ரெண்டு மேட்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக் மெயின் ஈவெண்ட்டாக இருக்கலாம். ஒன்று வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஒன்று கிக் ஆஃபாக கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நடக்கலைன்னா என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மேட்சை பார்க்க வேண்டியது நம்மளுடைய விமன்ஸ்க்கான க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ விமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய ஸ்டெப்னி வர்கர் வர்சஸ் நம்மளுடைய விமன்ஸ் டபிள்யூ சாம்பியன் டிஃபினி ஸ்டார்டனுக்கான மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் கரண்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வர்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்காங்க. பட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்டார்டன் சைடு போவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நான் என்னோட ப்ரெடிக்ஷனில் ஸ்டெப்னி வர்கர்ன்றதை சொல்லியிருந்தேன். பட் நியூஸஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல டிஃபினி ஸ்டார்டன் வின் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம ஸ்டெப்னி வர்கர். ஸோ கடைசியாக மெயின் ஈவெண்ட். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மேட்சோடைய ப்ரெடிக்ஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் செத் ராலின்ஸ் வின் பண்ணுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதாவது நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய வேர்ல்டு வைட் சாம்பியன் செத் ராலின்ஸ்க்கான மென்ஸ் க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் நான் வந்து செத் ராலின்ஸை தான் சொல்லியிருந்தேன். பெட்டிங் ஆர்ட்ஸ் வைஸும் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வரைக்கும் கரண்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸாக இருக்காரு. ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக சொன்னார். அவர் தான் வந்து க்ரௌன் ஜுவல் சாம்பியனாக இருப்பார். நான் ஆல்ரெடி சொன்னதாங்க, செத் ராலின்ஸை வின் பண்ண வச்சு கோடி ரோட்ஸை வின் பண்ண வச்சு இந்த இடத்துல எந்த ஒரு யூஸும் கிடையாது. பட் இந்த இடத்துல செத் ராலின்ஸ் சைடு போகிறாங்க. பட் ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன வந்திருக்குன்னா இந்த இடத்துல பிராக் லெஸ்னரோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நான் முந்தின அப்டேட் சொன்னேன்ல, ஸோ வார் கேம்ஸில் பிராக் லெஸ்னர் இருப்பாருன்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட இன்டர்ஃபென்ஸ் இருக்கும்ன்றத நியூஸஸ் வரல, ஒரு சில ரூமர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அதை நான் அட்ரஸ் பண்ணணுன்றதை நான் அட்ரஸ் பண்ணேன். பட் இதில் இன்வால்வ் ஆவாங்களான்றது எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க் தான். என்னை பொறுத்தவரைக்கும் செத் ராலின்ஸ் வின் பண்ணார். பிராக் லெஸ்னர் இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது ட்ரஸ்டடான்றது எனக்கு சத்தியமாக பட் இருந்தாலும் அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டேன். இதுதான் இப்போ வரைக்கும் கரண்ட் ஸ்டேட்டஸாக வந்திருக்கு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ தொண்டை வேறு ஒரு மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறேன். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட் பண்ண நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.